ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிகேஎல் சீசன் 12 டே 1 மேட்ச் நம்பர் 1 தெலுங்கு டைட்டன்ஸ் தமிழ் தலைவாஸ் மேட்ச் ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை தொட்டு வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரிடிக்ஷன் அது மட்டும் இல்லாமல் 2 டீமோட பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் யாருன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 2 டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு. இந்த 2 டீமோட ஹெட் டு ரெக்கார்டு எடுத்து பார்த்து இந்த 2 டீமும் மொத்தம் 16 மேட்ச் இதுக்கு முன்னாடி ப்ளே பண்ணியிருக்காங்க. இதில் தமிழ் தலைவாஸ் 9 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தெலுங்கு டைட்டன்ஸ் இந்த ஹெட் டு ஹெட் ரெக்கார்டில் 6 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ட்ரா எத்தனை நடந்திருக்குன்னு பார்த்தா ஒரு ட்ரா மேட்ச் நடந்திருக்கு. இதுதான் இந்த 2 டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 2 டீமோட ப்ராபபிள் ஸ்டார்டிங் 7. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஹோம் டீமான தெலுங்கு டைட்டன்ஸோட ஸ்டார்டிங் 7 பார்த்தலாம். இவங்களோட சென்டர் ரைடராக ப்ளே பண்ண போகிறது அவங்களோட இந்த சீசன் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பையான பர்த் கூட தான் சென்டர் ரைடராக ப்ளே பண்ணுவார். அதே மாதிரி ரைட் இன் பொசிஷனில் அவங்களோட போன சீசனோட ரைடிங் சென்சேஷனாக இருந்த ஆசிஸ் நர்வால் தான் ப்ளே பண்ண போகிறாரு. அதே லெஃப்ட் இன் பொசிஷனில் அவங்களோட கேப்டனான விஜய் மாலிக் ப்ளே பண்ணுவார். அதே மாதிரி டிஃபென்ஸில் பார்த்தா அவங்களோட ரைட் கவர் பொசிஷனில் அவங்களோட போன சீசன் நல்லா ப்ளே பண்ணி கொடுத்த ராகுல் சென்பாலோட கசினான சாகர் சென்பால் தான் ப்ளே பண்ண போகிறாரு. அதே மாதிரி லெஃப்ட் கவர் பொசிஷனில் அஜித் பவர் ப்ளே பண்ணுவார். அதே ரைட் கார்னர் பொசிஷனில் அவங்க இந்த சீசனுக்கு 80 லட்சம் கொடுத்து வாங்கின அவங்களோட வைஸ் கேப்டனான சுபம் சென்டே தான் ப்ளே பண்ண போகிறாரு. அதே மாதிரி லெஃப்ட் கவர் பொசிஷனில் அங்கித் ஜக்லன் ப்ளே பண்ண போகிறாரு. இந்த 7 பேர் தான் நாளைக்கு மேட்ச்சில் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தமிழ் தலைவாஸோட ஸ்டார்டிங் 7. தமிழ் தலைவாஸோட ஸ்டார்டிங் 7 எடுத்து பார்த்தா சென்ட்ரல் ரைடர்னால் நம்ம அர்ஜுன் தேஸ்வால் ப்ளே பண்ணுவார். அதே மாதிரி ரைட் இன் பொசிஷனில் போன சீசன் தமிழ் தலைவாஸுக்காக 100 பாயிண்ட்டுக்கு மேலே எடுத்த ஒரே பிளேயரான மொயின் சஃபாங் தான் ரைட் இன் பொசிஷனில் ப்ளே பண்ணுவார். அதே மாதிரி லெஃப்ட் இன் பொசிஷனில் நரேந்திர கண்ட்ரோலில் ப்ளே பண்ணுவார். டிஃபென்ஸ்னு எடுத்து பார்த்தா ரைட் கவர் பொசிஷனில் இந்த சீசன் நம்மளோட கேப்டனாக இருக்கிற ஆல்ரவுண்டர் பிளேயரான பவன்குமார் ஷெராவத்தை தான் நான் ரைட் கவர் பொசிஷனில் ப்ளே பண்ண வைப்பேன். பட் இதில் கோச்சுக்கு வேறு ஒப்பீனியன் இருக்கலாம். அதே மாதிரி தான் லெஃப்ட் கவர் பொசிஷன்லேயும் இந்த லெஃப்ட் கவர் பொசிஷனுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆசிஸ் ப்ளே பண்ண வைக்கலாம், இல்லை அனுஜ் கவுடே ப்ளே பண்ண வைக்கலாம். என்னோட ப்ரிஃபர்டு இப்போ லெஃப்ட் கவர் பொசிஷனுக்கு நான் அனுஜ் கவுடே தான் ப்ளே பண்ண வைப்பேன். அதே மாதிரி ரைட் கார்னர் பொசிஷனுக்கு போன சீசன் தமிழ் தலைவாஸ் கேப்டனாக இருந்த சாகராத்தை தான் ப்ளே பண்ணுவார். அதே மாதிரி லெஃப்ட் கார்னர் பொசிஷனுக்கு போன சீசன் தமிழ் தலைவாஸுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்த நிதேஷ்குமார் தான் ப்ளே பண்ணுவார். இந்த 7 பேர் தான் தெலுங்கு டைட்டன்ஸ் மேட்ச்சில் ஸ்டார்ட் பண்ணுவான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். உங்களோட கருத்து எதாவது இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கம்பேரிசனில் தெலுங்கு டைட்டன்ஸோட டிஃபென்ஸ் தமிழ் தலைவாஸோட அஃபென்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தெலுங்கு டைட்டன்ஸ் டிஃபென்ஸில் யார் இருக்காங்கன்னா லெஃப்ட் கார்னர் பொசிஷனில் அங்கித் ஜக்லன், ரைட் கார்னர் பொசிஷனில் சுபம் சிண்டவா, ரைட் கவர் பொசிஷனில் சாகர் சென்பாலும், லெஃப்ட் கார்னர் கவர் பொசிஷனில் அஜித் பவரும் இருக்காங்க. அதே தமிழ் தலைவாஸோட ரைடிங் யூனிட்னு பார்த்தா 2 ரைட் ரைடர்ஸ் 2 லெஃப்ட் ரைடர்ஸ் மொத்தம் 4 ரைடர்ஸ் இருக்காங்க. இந்த ரைடர்ஸ் தெலுங்கு டைட்டன்ஸ் டிஃபென்ஸை பார்த்தா தமிழ் தலைவாஸோட ரைடிங் யூனிட் ஒரு பெட்டராகவே இருக்குது. அதனால தமிழ் தலைவாஸ் இந்த ரைடிங் வித் டிஃபென்ஸில் ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. அடுத்தது தமிழ் தலைவாஸோட டிஃபென்ஸை தெலுங்கு டைட்டன்ஸ் அஃபென்ஸ்னு பார்த்தா தமிழ் தலைவாஸோட டிஃபென்ஸில் வந்து ரைட் கார்னர் பொசிஷனில் சாகராத்தி, லெஃப்ட் கார்னர் பொசிஷனில் நிதேஷ்குமார், ரைட் கவர் பொசிஷனில் கேப்டன் பவன் ஷெராவத், அதே லெஃப்ட் கவர் பொசிஷனில் அனுஜ் கவுடன் இருக்காங்க. அதே தெலுங்கு டைட்டன்ஸோட ரைடிங் யூனிட்னு பார்த்தா ஆசிஸ் நர்வால், விஜய் மாலிக், அது மட்டும் இல்லாமல் பரத் கூட இந்த 3 ரைடர்ஸ் இருக்காங்க. பரத் கூட அவுட் ஆஃப் ஃபார்ம், அதனால் விஜய் மாலிக், ஆசிஸ் நர்வால் 2 ரைடர்ஸ் இருக்காங்க. இந்த ரைடிங் டிஃபென்ஸ்னு பார்த்தா தமிழ் தலைவாஸோட கார்னர் என்ன தான் ஸ்ட்ரென்த்தாக இருந்தாலும் அவங்களோட வீக்னஸாக அவங்களோட கவர் இருக்குது. அதனால் இந்த ரைடிங் டிஃபென்ஸில் டிபார்ட்மெண்ட் ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரிடிக்ஷன். இந்த 2 டீமும் மோதிரத்தில் என்னோடய ப்ரிடிக்ஷன் வந்து 60-40 ஃபேவர் ஆஃப் தமிழ் தலைவாஸ். தமிழ் தலைவாஸ் ஈஸியாகவே இந்த மேட்ச்சை ஜெயிப்பாங்கன்னு நான் சொல்கிறேன். இதுதான் என்னோடய ப்ரிடிக்ஷன். உங்களோட ப்ரிடிக்ஷன் எதாக இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.